10th Business Studies, lesson number 3, topic 3.10, that is 3.10, meaning of joint Hindu family business. So, what is joint Hindu family business? The joint Hindu family business refers to a business which is owned by members of joint Hindu family. It is also known as Hindu undivided family business. This form of organization exists under Hindu law and is governed by the law of succession. The joint Hindu family form is a form of business organization in which the family possesses some inherited property. The inheritance of the property is among the male members. The share of ancestral property is inherited by the member from his father, grandfather, and great grandfather. Thus, 3 successive generations can simultaneously inherit the ancestor property. For purpose of running the joint Hindu family business, only male members are entitled, who are referred as the Kopaxeners. The oldest member is called as Karta. Right. So, oldest member is known as Karta. Now, in Tamil, joint Hindu family business. அப்படின்னா என்னென்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஹிந்து லாக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அண்டர் ஹிந்து லா வரும். இது சக்சஷன் அப்படின்னா என்னன்னாக்கா ஜென்ரேஷனாக இந்த ஒரு தொழில் தொடர்ந்துகிட்டே இருக்கும். தாத்தா இருப்பார், அதுக்கப்புறம் அவங்க பையன் கண்டினியூ பண்ணுவாப்படி, அதுக்கப்புறம் அவங்க பையன் கண்டினியூ பண்ணுவாப்படி, இந்த மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதில் அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து, இது பார்த்திங்கனாக்கா இந்த பிஸ்னஸ் வந்து மேல் மெம்பர்ஸ், குடும்பத்தில் இருக்க மேல் மெம்பர்ஸ், ஆண்கள் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா அந்த மூதாதையர்கள், தட் இஸ் பாட்டு, அதுக்கப்புறம் அப்பா, அவங்களோட சொத்தெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மேல் மெம்பர்ஸ் தான் இது பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஹிந்து டிவைடட் ஃபேமிலி, அன்டிவைடட் ஃபேமிலியில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3 ஜென்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் தான் இது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னாக்கா மெயினாக இதில் எல்லா மெம்பர்ஸ் மட்டும்தான், மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் இருப்பாங்க. அவங்கள ஆஸ் பர் லா பார்த்திங்கனாக்கா கோபார்சனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாட்டும் ஓல்டஸ்ட் மெம்பர், அந்த குடும்பத்தில் இருக்க ரொம்ப பெரியவருக்கு பேர் வந்து கர்த்தா அப்படிம்பாங்க, KRTA அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 3.11 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் பை பர்த். Membership of joint Hindu family business is automatically by birth of male child. It is not created by an agreement among family member. Right. So there is no agreement. It is not created because if a male child is born in a family, so he is automatically known as membership of the joint Hindu family business. ஸோ இந்த மெம்பர்ஷிப் பார்த்திங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஸ் பர் லா அந்த ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸோட மெம்பர்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். த மேனேஜ்மெண்ட் வெஸ்ட் இன் த கர்த்தா, த எல்டஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஹவெவர் த கர்த்தா மே அசோசியேட் ஒன்லி மெம்பர் ஆஃப் த HUF டு அசிஸ்ட் him. ஸோ இன் திஸ் ஃபேமிலி த பர்சன் ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் ஒன், ஹீ இஸ் கால்ட் அஸ் கர்த்தா அண்ட் ஹீ கண்ட்ரோல்ஸ் த HUF ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ யார் இந்த குடும்பத்தில் ரொம்ப பெரியவராக இருக்காரோ அவங்கள வந்து கர்த்தான்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே பார்த்தோம். அவங்க தான் இந்த HUFல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லயபிலிட்டி. த கர்த்தா ஹேஸ் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. ஐதர் ஈவன் இஸ் பர்சனல் அசட்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் டியூஸ். ஈவன் அதர் கோபார்ட்னர்ஸ் ஹேஸ் த லிமிட்டட் லயபிலிட்டி அப் டு ஹிஸ் ஷேர் இன் த HUF ப்ராப்பர்ட்டி. ஸோ இஃப் தேர் இஸ் எனி லாஸ் இன் தியர் பிஸ்னஸ், then the karta, that is the oldest person, he has to payment. He can pay the dues of the business by selling his as a personal assets, even his personal assets. But this is limited. This rule is limited to the other co-partners or followers according to HUF Act.
ஸோ இந்த கர்த்தா பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சப்போஸ் இந்த பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் வந்துச்சுனாக்கா அவரோட பர்சனல் அசட்ஸை கூட விற்று இந்த லாஸ் எல்லாமே டியூஸ் எல்லாமே கட்டலான்னு சொல்கிறாங்க. அதோட கோஆபர்ஷனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூல் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப லிமிட்டடான ஒரு லைபிலிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மேக்ஸிமம் லிமிட். There is no restriction on the number of co-partners of the HUF business. However, the membership is restricted to 3 successive generations. So in this HUF, there are no restrictions to join as a member of co-partners, but the membership is restricted for 3 successive generations. If there is 3 successive generations, then there is a restriction in joining HUF business. இந்த பிஸ்னஸில் வந்து எவ்வளோ பேர் வேணாலும் ஹெச்யூஎஃப் பிஸ்னஸில் கோபார்ட்னர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். பட் 3 ஜென்ரேஷன் சக்ஸஸிவாக அவங்க வந்து ஆறானாக்கா அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அந்த மெம்பர்ஷிப்பை. தென் மைனர் மெம்பர்ஸ். A male child at the time of birth becomes the co-partners. Thus, an HUF does not restrict the members to minors. So here there is no discrimination between minor or adult. So if a male child born in a family, then he is a member, automatically he is known as a member of HUF business. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மைனர் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. 18 வயசுக்கு கீழே இருந்த பர்சன் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு HUF பிஸ்னஸில் ஒரு மெம்பராக தான் எடுத்துக்கிறாங்க. Unaffected by death. The HUF business continues even after the death of co-partners including the Karta. The next senior most surviving male member of HUF becomes the Karta. However, it may come to an end if all the members notify that they are not members of joint Hindu families. Right. If there is a sudden death of a co-partners or a Karta, then also the business continues. So there is no effect by any death in this family or this member of HUF business. And the next senior becomes the Karta, who is oldest member in that family. But this Karta can be come to end when all members come together and tells that they are not the members of joint Hindu family and they want to dissolve this HUF business. So likewise they can stop this continuing Karta tradition. So affect by death, unaffected by death அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸில் இந்த கர்த்தா இறந்தாலோ இல்லை கோபார்ட்னர்ஸ் இறந்தாலோ இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ கர்த்தா இறந்துட்டா அப்படின்னாக்கா அவர் கீழே இருக்கிற அடுத்த ஓல்டஸ்ட் மெம்பர் தான் பார்த்திங்கன்னா கர்த்தாவாக ஆட்டோமேட்டிக்லி எடுத்துக்கப்படும் ஆஸ் பர் லா. பட் இந்த கர்த்தாங்கிற விஷயத்தை எப்போ ஸ்டாப் பண்ண முடியும்னாக்கா மீதி எல்லா கோபார்ட்னரும் சேர்ந்து நோட்டிஃபை பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதிரி அவங்களாம் மெம்பர்ஸாக இருக்க விரும்பல அப்படின்னாக்கா இந்த கர்த்தாங்கிற விஷயமும் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 3.12 merit of joint Hindu business, family business. So there are some merits in this business. Let us see what it is. First, economic security and status to the members. So economic security. The joint Hindu family business provides members a sense of security and belongings because of the financial stake they possess in it. It also gives them status in society while dealing with others. So you may have seen a lot of rich persons. They have some status in society and they have security in the society for their assets because they are in joint Hindu family business. So this business gives status and both status and security to those members, the family members. ஸோ இந்த ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கவங்கள பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க சொத்து வந்து சேஃபாக இருக்கும். அதேட்டம் அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸும் இருக்கும். அது கொடுக்குது இந்த ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். இது ஒரு மெரிட். கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ். The business has a continuity. It is not affected by the death or lunacy of members, including the Karta, till such time that the member jointly do not decide to terminate it. The business continues to exist. So as earlier discussed, so when the members
decide that they want to dissolve this business, then only the business is discontinued. Otherwise, even though the co-partners or the karta is died, they have some death, then also the business continues because the other oldest person becomes a member. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்த்தா இறந்துட்டாலோ இல்லாட்டி ஏதாவது கோபார்சன்ஸ் இறந்துட்டாலோ இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், மெரிட். ஃபேமிலி ப்ரைடு. மெம்பர்ஸ் ஆர் likely to work with dedication, loyalty and care because the work involves the family name. The business is not only an economic unit but also a matter of family prestige. So here they don't consider this as a business because they consider this as a prestige in their society. They want to maintain the prestige. If only they are dedicated to and loyal to their business and take care of their business, then only their prestige status will be taken care. So they do this business for a family pride also. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கனாக்கா காசுக்காக மட்டும் கிடையாது, வருமானத்துக்காக மட்டும் கிடையாது, சொசைட்டியில் ஒரு அந்தஸ்துக்காகவும் இது பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ்க்காக பண்ணுவாங்க, ப்ரெஸ்டீஜ்க்காக, இது ஒரு ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ்க்காக பண்ணுவாங்க. இதில் அவங்க ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க, இந்த பிஸ்னஸை ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ப்ரெஸ்டீஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இது ஒரு மெரிட். தென் 3.13 limitations of joint Hindu family business. இதில் ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது. Let us see the disadvantages. Unlimited liability. The karta is a personally liable for all business obligations, for payment of business debts. His personal property can be sold if the business assets are insufficient. So as earlier discussed, the karta is completely liable. If there is any dues or debts in their business or loss in their business, he has to repay by selling his personal assets. So here it is a demerit for the karta. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தாக்கு அவங்களோட பர்சனல் சொத்தை விற்று கூட கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Limited access to capital. The karta has limited scope for raising capital. His or her own funds may be sufficient for expansion. This reduces the scope for business growth. So as karta here is the boss or controls our management, he already has a lot of capital with him. So it is not needed to collect fund from other corporations. So here the capital which he is having with himself is enough to expand any further business. So this is also considered as a minus point, demerits, because as he is he has only control in the so big capital, the growth of the business gets and the scope of the business gets low. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா இந்த கேபிட்டல் ரொம்ப லிமிட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேபிட்டல்னா முதலீடு. ஏன்னா அந்த கர்த்தாக்கிட்ட ஆல்ரெடி நிறைய கேபிட்டல், நிறைய காசு இருக்கும், முதலீடு இருக்கும். அவர் அந்த காசை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால், பட் இதுவே பார்த்திங்கனாக்கா அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கர்த்தா நினச்சாதான் அது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். கர்த்தா டூ பவர்ஃபுல். An incompetent karta may ruin the business since all business decisions are taken by him. So this is one of the main minus point. As he is the only person to take any decision, his single decision, that is wrong decision, may collapse the business, ruin the business. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தா ஒருத்தர் தான் ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கறனால அந்த பிஸ்னஸ் எந்த ஒரு முடிவு, சில டைமில் தப்பான முடிவு எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கனாக்கா அது அந்த பிஸ்னஸையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் is perhaps the natural economic extension of Hindu family.
It serves to provide economic security and status to member. It continues to have an important place in Indian business. So this form of business, HUF business, is naturally an economic extension for HUF family, that is a joint Hindu family, and it also provides as an economical security for that family members. Not only that, status and prestige in society. For that, they are continuing this business, and it has an important place in Indian business. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் பிஸ்னஸில் ஒரு முக்கியமான ஃபார்மேட்டாக இருக்குது ஹெச்யூஎஃப்ங்கிறது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இது அவங்க வந்து எக்கனாமிக்கல், அவங்க பணத்துக்காக மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டேட்டஸ் ப்ரெஸ்டீஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இது பண்ணுறாங்க. அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்ம நாட்டில். அது யாருன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் விச் யூ நோ. If you scroll in, search in website, that is online, you can find who are the HUF who are in HUF business in India.